தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரமாக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சட்டத்துறை அமைச்சருக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள்ல பல முறை குட்டு வாங்கி இருக்கிறாங்க, கண்டனம் வாங்கி இருக்கிறாங்க பல வழக்குகள்ல அப்படின்னு பாக்குறோம். ஆனா முதல் முறையாக ஒரு அமைச்சருக்கு இந்த மாதிரியான ஒரு கண்டனம் வந்திருக்கிறது நீதிமன்றத்துல. இந்த மாதிரி வைக்கப்பட்டுள்ள இந்த சூடு அவரை சென்று அடையுமா? இந்த சூடுக்கு அவருக்கான புரிந்து கொள்வாரா? எதற்காக அவர் இதை பேசி இருக்கிறாரு அப்படின்னு பல விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது. இதற்காக 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு TDS ரவி அவர்களும் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி பார்க்குறீங்க? எப்படி ஒரு விமர்சனம் ஒரு அமைச்சர் மீது நீதிமன்றம் வைத்திருக்கிறது? இல்லை, இது முதல் முறை இல்லை, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது உலகளவில் உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கற்றுக் கொடுத்தது கருணாநிதி ஐயா தான். ஒரு தீர்ப்பு வந்த உடனே அது வாங்கிய தீர்ப்பா வழங்கிய தீர்ப்பா அப்படின்னு ஒரு அற்புதமான சொற்றோட அவர் கொடுத்தார். ஏன்னா அவருக்கு தான் வாங்கவும் தெரியும் வழங்கவும் தெரியுங்கிறதுனால அப்படி பண்ணார். இது அங்கேருந்து தொடங்குகிற விஷயம். ஒரு நீதிமன்றம் தனக்கேற்ற மாதிரி சொன்னால் நீதிமன்றமே சொல்லிவிட்டது அப்படிங்கிறதும், தனக்கு எதிராக எதையாவது சொல்லிட்டா அந்த நீதிமன்றத்தையே அசிங்கப்படுத்துவதும் இவங்க நீதிமன்றத்தோடு இருந்ததில்லை. பெரிய பெரிய பண்டிதர்கள் இப்போ யார் எந்த கருத்து சொன்னாலும் இவங்களுக்கு சொன்னால் அது குன்றக்குள்ளி அடிகளார், அதே வேறு யாருக்காவது சொன்னால் அவர் கும்மிடி பூண்டி அடிகளார் அப்படிங்கிற மாதிரியான அணுகுமுறை தான் திமுக. இப்போ இங்கே எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, இவர் பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனே அங்கே நீதிமன்றத்தில் பேசும்போது அவங்களே என்ன சொல்கிறாங்க, இந்த 144 எதுக்காக கொண்டு வந்தீங்க, யார் குழப்பத்தை ஏற்படுத்த போகிறான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி நாங்கள் கொண்டு வரலைன்னா அவங்க விளக்கு ஏற்றிருப்பாங்க அப்படின்னா, உன் பிரச்சனை விளக்கு ஏற்றுவதா அல்லது நீதிமன்றத்தினில் பிரச்சனையை கொண்டு தீர்ப்பை வாங்குவதா? இதான கேள்வி. விளக்கு எங்கே ஏற்றினாலும் ஒன்று தானே அப்படின்னு சொல்கிறதாக இருந்ததுன்னா, நான் அப்புறம் எதுக்கு கோபாலபுரத்துக்கு போனோம் மனு கொடுக்கறதுக்கு? எங்கே வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா? கருணாநிதியா மனு கொடுத்துட்டேன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாமா? போய் அந்த இடத்துல தானே நான் கொடுக்கணும். அடுத்தது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் இடத்தில் ஒரு முறை அனுமதித்து விட்டால் அது வழக்கமாகிவிடும். அதுதான் அவர் சொல்றாரு. அவருக்கு என்ன தெரியல, வழக்கம் இல்லாததை வழக்கப்படுத்தணும் அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. நியாயமான கேள்வி. ஆனால் எங்கே தெரியுமா தப்பு வருது? 100 வருடத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணி தான் இது வழக்கமாகவே ஆச்சு. இது அந்த இடத்தில் ஏற்றப்பட்டது அல்லங்கிறது தான் கேள்வியே. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது பல ஆண்டு காலமாக ஒரு கோவில் இருக்குது, அங்கே இஸ்லாத் சகோதரர்கள் ஒரு தர்கா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வேணாங்க, தள்ளி போங்கன்னு யாரோ ஒரு நாட்டாமல் சொல்ல, அதுபடி அது வழக்கில் வந்துருச்சு. வழக்கில் வந்தது தான் தப்புங்கிறது தான் கேள்வியே. இப்போ பண்ணால் வழக்கு மாறிடும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. 100 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்துல தான் அது ஏற்றப்பட்டதுங்கிறது உங்களால் சொல்ல முடியாது. அதற்கப்புறமும் இந்த நீதியரசர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஸ்பாட்டுக்கு போய் தர்காலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கணக்கிடுறாரு. கணக்கிட்டு தான் இந்த பிரச்சனையை சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸ்கூலுக்கு பக்கத்தில் சிகரெட் விற்கக்கூடாது, சாராய கடை இருக்கக்கூடாது. இது நியாயமான கண்டிஷன் தானே? சென்னை பூரா சுற்றலாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, 100 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு கணக்கு பண்ணணும், 102வது மீட்டர்லாம் வச்சுருப்பான். இதை நீங்கள் தடுக்க முடியாது, சட்டப்பூர்வமாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ அவர் தர்காவிலேருந்து தெளிவாக அளந்துட்டு இந்த இடம் கரெக்டு தான் அப்படிங்கிறாரு. மாவட்ட ஆட்சியர் தெளிவாக மன்னிப்பு கேட்டார். இதுக்கு நடுவில் இவர் இந்த கருத்தை எடுத்து சொல்கிறார். அதுவும் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு ஊருனா ஒரு சுடுகாடு இருக்கும், அங்கே தான் எல்லாருமே எரிப்பாங்க, வேறு இடத்துல எரித்தா அது வழக்கமாக்கிவிடும். நாங்களும் இப்படி தான் சொன்னோம். மெரினாவுக்கு அண்ணாதுரை ஐயா காலத்திலேருந்து சொன்னோம், போருமையா இது மெரினா பீச்சு, உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பீச்சு, இந்த இடத்துல எதையாவது பண்ணிட்டோம்னா அப்புறம் வழக்கமாகிவிடும் அப்படின்னோம். வழக்கமாகி 4 போச்சா? இப்போ நீங்கள் தேசிய கட்சிக்கெல்லாம் காந்தி மண்டபம், நீங்கள் பெரியவங்க தாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ரொம்ப பெரியவங்க தான், அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது. ஆனால் வழக்கமாகிவிடும் நீங்கள் சொன்னது நாங்கள் சொன்னோமே, அந்த இடத்துல கேட்கலையே. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் பேசுவீங்கன்னு. அதுவும் ஒரு சட்ட அமைச்சர் அப்படி பேசக்கூடாது. எதனால் பேசக்கூடாது? நீதிமன்றம் ஒரு பேசிக்கொண்டிருக்குன்னா வாயை மூடிட்டு இருக்கணும். அப்படி தான் நடுவில் ஜனாதிபதி 30 நாளில் பதில் சொல்லணும், ஒரு நம்ம ஆளுநராக இருந்ததுன்னா 5ஆவது நாளே பதில் சொல்லணும்லாம் சொல்லிச்சு. இந்த கதையெல்லாம் வேண்டான்ட்டு 14 கேள்வி கேட்டோம்.
இவங்க பெருசாக கொண்டாடினாங்க. துணைவேந்தரை நியமிக்க முடிஞ்சதா? வேந்தராக ஆக முடிஞ்சதா? இல்லை. நீதிமன்றம் தெளிவாக வந்து பதில் சொல்லிடுச்சு. ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறீங்க? மைக்கு பார்த்தா பதில் சொல்லியே ஆகணுங்கிற அவசியம் கமலஹாசனுக்கு மட்டும்தான் இருக்கணும் இந்திய திருநாட்டில், வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது. மைக்கை பார்த்த உடனே டப்புக்குன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லி. அது ஒன்று ரீசெண்டாக ஒன்று சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. குடும்பங்களுக்காக, அதாவதுன்னா மக்களுக்காக செய்கிறவங்க எல்லாரும் குடும்ப ஆட்சி தான் நடத்துகிறாங்களாமா. எனக்கு புரியல, இந்த லாஜிக்கே புரியல. ஸோ அவரை மாதிரி அவசரப்படாதீங்க. நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை அதிமுகவில் இருந்து அங்கே நீங்கள் அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவங்க 4 வகை. அங்கே குப்பை கொட்ட முடியாது, அங்கே இருந்தால் இந்த அளவுக்கு வெளிப்படையாக தப்பு பண்ண முடியாது, அங்கே யாருக்காவது பணம் கொடுத்துட்டு நேராக மேலே வர முடியாது. ஒன்றா அங்கே எம்ஜிஆர், இல்லைனா ஜெயலலிதா, இல்லைனா இப்படி ஒரு 4 டைப்பு தான் வெளில வந்தாங்க. அதில் நீங்கள் ஒரு டைப்பில் வெளில வந்துட்டீங்க. வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் வேலையை பாருங்கள். சுவாமி இன்னொன்று அழகாக சொல்கிறாரு, நீதிபதின்னு வந்துட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதே தினமலர் உரைகளில் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். அந்த தீர்ப்பை சுவாமிநாதன் ஐயா கொடுத்திருந்தாலும், ஜேம்ஸ் கொடுத்திருந்தாலும், இஸ்மாயில் கொடுத்திருந்தாலும் இந்த தீர்ப்பை தான் கொடுத்திருப்பார்கள். அப்போது பதட்டம் வரும், 144 போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் இவர் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு. 144 வர அளவுக்கு என்ன தப்பு நடந்தது? இப்போ ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையை மோடி ஐயா அந்த இடத்துல வர்ற அளவுக்கு, அந்த நல்ல வேலையாக முருகனுக்கு வந்து மோடி ஐயா பார்க்கணுங்கிறதுக்காகவே இதை பண்ணானா, அவனுடைய திருவிளையாடலில் இது ஒன்றான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இப்படித்தான் பேசுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சொன்ன குட்டு வாங்குவீங்க அப்படிங்கிறது இல்லாட்டியும் உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. பார்த்துக்க, நீ நீதிமன்றத்துக்கிட்ட பேசுகிற, சபாநாயகராக ஆகிற வரைக்கும் தான் நீங்கள் எம்எல்ஏ. சபாநாயகர்னு நீங்கள் சொல்லிட்டா நீங்கள் உங்களுடைய மதிப்பு வேறு. நீ ஏற்கனவே அப்படி பண்ணி எம்எல்ஏ ஆனவன் தானே, இப்படி பண்ணி எம்எல்ஏ ஆனவன் தானே, நீங்கள் சபாநாயகர்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நீதிபதினு ஒருத்தர் வந்துட்டா அந்த நீதிபதிக்கு மரியாதை கொடுக்கணும். எங்கேயாவது பிஜேபி வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும், உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, ஷாபானு கேஸ் தான் முதல்ல நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகும் அதை புறக்கணிச்சுட்டு ராஜீவ்காந்தி ஐயா வந்து ஒரு வேலையை செய்கிறாரு. ஒரு பெண்ணுக்கு சாதாரணமாக ஒரு 400 ரூபாயோ 200 ரூபாயோ தகேஜாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டேன்னு மறுதளித்து பண்ணது அங்கே தான். அதே சபரிமலை எடுத்துக்கோங்க, உடனே குற்றச்சாட்டுவாங்க, சபரிமலையில் மட்டும் நீங்கள் அப்படி. நாங்கள் ஒன்றுமே பண்ணல, எந்த பெண்ணும் அங்கே போகலை. போன பெண்கள் ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க, அவங்களே வருத்தப்பட்டாங்க. நாங்கள் எங்கே யாரையும் போட்டு 100 பேர் தட்டியெல்லாம் போட்டு பேரிகேடெல்லாம் போட்டு இங்கே பெண்கள் வரக்கூடாதுன்னெலாம் நாங்கள் பண்ணலை. அது நேர்மையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அங்கே யாரும் போகலை. இது எதுவுமே தெரியாமல் பேசாதீங்க. இவ்வளவுதான் நம்மளுடைய மெயினான கருத்து. சரி, ஆதித்தன் சார், இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, அதாவது குறும்புத்தனமாக ஒரு அரசியல் விளக்கத்தை வந்து தருகிறார் அமைச்சர் அப்படின்னு நீதிமன்றத்தோட அப்சர்வேஷனாக இருக்குது. உண்மையிலே இது அந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை தான் அன்றைக்கு ரகுபதி அவர்கள் கொடுத்தாரா? ஏன்னா அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல, ஒரு நீதிமன்றம், அது நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய நம்ம தீர்ப்பை இப்படி பொது வெளியில் இப்படி சொல்கிறோம், இது வந்து சரியாக இருக்காதுன்னு அந்த அமைச்சருக்கு தெரியாமலா இதை பேசியிருக்க முடியும்? ஒரு அமைச்சர் என்ற முறையில் வந்து அவர் கருத்து தெரிவிக்காம தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அவரே ஒரு சட்ட அமைச்சர்னாலும் சட்டம் படித்த அமைச்சர் வேற அவரு. அந்த கூட அவர் வந்து இப்போ ரவி சார் பேச மாதிரியே ஒரு கலோக்கியெல்லாம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் இப்போ கலெக்டர் வந்து ஆஜராகி ஒரு காரணம் சொல்லிட்டாரு, 144 தடை வந்து பொது அமைதிக்குனாலதான் நாங்க ஏத்த முயற்சித்தோம், ஆனா அமைதிக்கு வந்து பங்கம் வந்துருச்சு, அதனால 144 தடை உத்தரவு போட்டோன்றத கலெக்டர் போட்டோன்னு சொல்றாரு. ஏன்னா அதாவது பொலிட்டீஷியனுடைய ஒரு பிரச்சனையில அரசியல்வாதியோட பார்வை வேற. அவர் வந்து ஆட்சியை நிர்வாகம் பண்ணணும், அவர் கட்சியும் டேமேஜ் ஆகாம பார்த்துக்கணும். ஒன்று அவங்க கொள்கைக்காக. கலெக்டரை பொறுத்தவரையில அதிகாரியை பொறுத்தவரை அவனுக்கு இப்போ ஒரே கோரிக்கை தான், பொது அமைதி வந்து கிடக்கூடாது எந்த விஷயத்திலும் எந்த விதத்திலும். ஏன்னா இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லியாச்சுன்னா நீதிபதி சொல்ற மாதிரி அது அப்பீலுக்கு தான் போக முடியும், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பண்ணணும். ஆனால் இந்த அரசு போகலன்னு சொல்றாங்க. எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, சரி இதோட விட்டுட்டாங்க, இனிமே அடுத்த கார்த்திகை வரும்போது நீதிமன்றம் சொன்ன மாதிரியே கோயில் நிர்வாகிகள் நியமிக்கப்படுவதோ போய் தீபம் ஏற்றிடுவாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் இப்போ நிலைமையில இருக்கு, ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து அதை வெளியே பாலிடிக்ஸ் பண்ணும்போது அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்போது அதுக்கு உதாரணம் சொல்றதெல்லாம் அது எல்லாரும் ஏற்றுக்கிடாத உதாரணமாக தான் இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், பெரிய அளவுல மத மோதல்கள் வந்து இல்லாத அளவுக்கு தான் பார்த்துக்கிட்டே வர்றாங்க எந்த ஆட்சியாக இருந்தாலும். இன்னைக்கு கூட இந்தி பிரச்சனை பாருங்க, திமுக எதிர்ப்பு, அண்ணா திமுக எதிர்ப்பு, எல்லாரும் எதிர்ப்பு, ஈவன் தமிழிசை கூட ஏற்றுக்கடையில மாத்திட்டாங்க.
அந்த பெயர் பலகை போட்டதை. அது மாதிரி பொதுவான பிரச்சனைலாம் பொது அமைதிக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து தன்னுடைய சட்டத்தை மட்டும்தான் பார்க்கும். சட்டம் என்ன சொல்லுதோ அந்த பிரச்சனையில அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒழிய வெளியே என்ன பிரச்சனை இருக்கு, எப்படி அது அவங்க அது அவங்களுடைய வேலையே இல்லை. அது வந்து கவர்மெண்ட் பார்க்கணும், அது கலெக்டர் எஸ்பி தான் பார்க்கணும். அவங்க சட்டத்தை படி தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு கலெக்டர் வந்து இந்த மாதிரி ஏன்னா அவன் அரசுக்கு வந்து ரகுபதியோ யாரா இருந்தாலும் சரிதான், அவனுக்கு அட்வைஸ் பண்ற யாரு, லா அண்ட் ஆர்டருக்கு லோக்கல் எஸ்பியும் கலெக்டரும் தான் அட்வைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணா சார் நம்ம முடியாது, பிரச்சனை வந்துடும், இல்லாட்டா அலோவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம நம்ம மதிப்புக்குரிய அவர் எச் ராஜா போனார்லாங்க, தனியை மீறி போனாரா, அவரே கூட தடுத்து நிறுத்தினாங்க. அப்புறம் அவர் சாவம் விட்டார், பாவம். அப்போ அவர் இப்போதான் அவர் உடல் நலம் தேடி பள்ளிடி வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் கலெக்டர் என்ன பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் அன்அஃபீஷியலா யார் ஆர்டர் போடும்போது அது ஆட்சியிலேருந்து வருது. ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் ஒரு பொலிட்டிக்கல் ஆதாயம், அரசியல் ஆதாயம் சொல்றாங்களே, அது வந்து யாருக்கு போயிடக்கூடாது இந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு அந்த திருப்பூர் முருகன் பிரச்சனை வந்த பிறகு தமிழ்நாடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அந்த இப்போ கந்த சஷ்டி பாராயணம், அங்கங்க கோயில்கள்ல வேலை, அதுன்னு பெரிய அந்த ஒரு இஷ்யூ வந்து பெருசாகிட்டே போகுது. மக்கள் மத்தியில அந்த இஷ்யூ வந்து எடுபட்டு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொதுவா தமிழ் கடவுள்னு சொல்லி, அதனால முருகன் பக்தர்கள் அதிகம் தமிழ்நாடுக்குள்ள. அந்த பிரச்சனை அது வந்து அது கவர்மெண்ட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனையாக, கவர்மெண்ட்டுக்கு இது பிரச்சனையாக தான் கருதி இருப்பாங்க. ஏன்னா இது பொலிட்டிக்கலா ஒரு சார்பா போயிட்டே இருக்க. பிஜேபி அந்த நடத்துறது வந்து இந்து முன்னணி தான் அந்த பிரச்சனை எடுத்து நடத்துது. இந்து முன்னணிக்காரங்க யாரும் அரசியலுக்கு வர்றது கிடையாது, போராட்டம் அரசியல போட்டி போடுறது கிடையாது, எம்எல்ஏ ஆகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிஜேபி தான் பொலிட்டிக்கல் விங்கு, அவங்களுக்கு இந்த ஆதாயம் பெறுமா அப்படி ஒரு கருத்து வந்து இவங்க இருக்கும்போது உடனே அதை வந்து இப்படிலாம் தெரிவிக்கிறாங்க. ஆனா அதை வந்து வேற ஒரு ஆளை வச்சு, அவங்க ஸ்போக்ஸ்மேன் யாரோ வச்சு சொல்லியிருந்தா கூட தெரியாது, சட்ட அமைச்சரே சொல்லும் போது அப்போ அவன் அதிகாரிகளும் அவர் சொல்லிப்படிதான் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துப்பாங்கன்னா ஒரு கேள்வியை வந்து அது எழுப்புது. அது வந்து தவிர்த்துக்கலாம் திமுக ஆட்சியில். ஏன்னா அது வந்து பொதுமக்கள் மத்தியில இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, இது அரசியல் பண்ணக்கூடாது ஆன்மீக விஷயத்துல அப்படின்ட்டு ஒரு பொதுமக்கள் எந்த கட்சியா இருந்தாலும், ஏன் திமுக காரங்களே கூட என்கிட்ட என்ன சார் இல்லையா இவ்வளோ தேவையில்லாம பிரசப்பட்டாடு ஒரு திமுக ரொம்ப பேர் மட்டும்லாம் கேட்டாங்க. அப்போ சொன்னா அது சரி, அது போயிட்டு அந்த ஊருக்கு மதுரைக்கு உள்ள அரசியல், ஏன்னா அங்க ஒரு மலை இருக்கு, அங்க ஒரு தர்கா இருக்கு, அப்போ அந்த அரசியல் வந்துட்டு உள்ள. அதனால அது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நமக்கே தெரியும். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதன் விளைவு தான் அந்த ரகுபதி மாதிரி ஆட்கள்லாம் இப்படி பேசுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி. இந்த ரவி சார், இப்ப நீதிமன்றத்துக்கு நாங்க எடுத்த அப்பீலுக்கு போவோம். மேல்முறை அன்னைக்கே சொல்றாரு, அன்னைக்கு ஜனவரி 7ஆம் தேதியே அந்த பிரஸ் மீட்லயே சொல்றாரு. ஆனா இன்னி வரைக்கும் அதுக்கு போனதா தெரியல அப்படின்னு நேற்றைக்கு வழக்குல சொன்ன மாதிரி தான். அதாவது வந்து மக்களுக்கு அந்த மாதிரி ஒன்று சொல்லி நாங்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலைங்கிறது தான் உண்மை. ஆனா அவங்க வந்து எல்லை தொடாம இல்லை, பாராளுமன்றத்துக்கு போய் சுவாமிநாதன் ஐயா மேலே ஒரு இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரும்போது இதை விட முட்டாள்தனமாக வேறு எதையுமே செய்ய முடியாது. அதாவதுங்க, உங்கள் பிரச்சனை வந்து வாக்குகள் போகுது, கிறித்துவ வாக்குகள் விஜய் பிரிச்சிருவார், பயம் இருக்கலாம், அரசியல் நடத்துகிறீங்க, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அப்போது இஸ்லாத் வாக்குகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக சும்மா நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் தூண்டி விட்டு நான் தான் உன்னை காப்பாற்றுவேன்னா, நான் ஒன்றும் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு அவன் பாவம் உட்காண்ட்ருக்கான். இல்லை நான் தான் உன்னை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு. அதாவது அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து இது வரைக்கும் கொண்டு போனாங்க, அடிபட்டாங்க, அங்கேயும் அசிங்கப்பட்டாங்க. 2வது நீதிமன்றமும் ஏற்கனவே வந்து சொன்னது சரி அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிச்சு. அந்த சுவாமிநாதன் ஐயாவை கசகசன்னு திட்டி அவர் மேலே புத்தகத்தை எழுதி இந்த வேலையும் பண்ணாங்க. பேசும்போது ஐயா ஒரு கருத்து சொன்னார். அதாவது ராஜா ஐயா வந்து கோவப்பட்டு ஒரு சாபம் விட்டார், இன்னைக்கு உடல்நிலை அது எனக்கு சரியாக புரியல, அவர் நல்ல எண்ணத்தோடு சொல்லியிருப்பாருங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஏதோ பெரிய தவறு இல்லாமல் அந்த கோவப்பட்டதுனால இன்னும் 100 வருடம் நம்மளோட இருக்கிறதுக்கான நிலையோட ராஜா ஐயா வந்திருக்காருன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்க மேலே சாபம் விட்டால் பழிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு இவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாபம் என்ன தெரியுமா, 5 வருடம் தான், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடையாது. இன்னி வரைக்கும் திரும்பி அவங்கள கொண்டே வரல, அவங்க அப்பாவே கொண்டு வரல, பையனை கொண்டு வர போகிறதில்ல. எம்ஜிஆர் ஐயா இருந்த வரைக்கும், எம்ஜிஆர் ஐயா விரட்டி அடிக்கிற பட்ட பிறகுன்னு நான் சொல்கிறேன். ஸோ தமிழகம் கொடுக்குற சாபம் திமுக மேலே அழகாக பழிக்குது, ஒன்றும் கேள்வியே இல்லை. அதுக்கு எச் ராஜா வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ இந்துக்களை திட்டுவதோ, இந்துக்களை அசிங்கப்படுத்துவதோ, இந்து மதத்தை கேவலப்படுத்துவதோ இவங்களுக்கு எந்த விதத்துலையும் புதுசு இல்லை.
ரைட்டர் பிரபாகர் இதை பற்றி 2 விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பத்தி அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு யாரோ ஒரு அறிவாளி இவர் வந்து இந்த பொண்ணு வந்து அவனோட இருந்தா இவனோட இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அது தப்பான விஷயம். பத்தின்னா புருஷன் இல்லை, அதிபதி அப்படின்னா இதற்கான ராஜா, அந்த காடுகளை பார்த்து கொள்கின்ற அவன், அந்த பறவைகள் தீண்டாத பார்த்து கொள்கின்ற இவன், விலங்குகள் இப்படி இந்த பதிகள் எல்லாம் காத்த ஒரு பெண் உங்ககிட்ட வரா. இது கூட தெரியாமல் இஸ்லாத்து நிகழ்ச்சியில் போய் கலைஞர் இவர் ஸ்டாலின் ஐயா இந்து மத திருமண மந்திரங்கள்லாம் முட்டாள்தனமானது, ஆபாசமானதுன்னு பேசினதை நம்ம பார்த்துருக்கோம். இந்துக்கள் என்றால் திருடன்னு பார்த்துருக்கோம். இவர் ராமர் இன்ஜினியரான்னு எனக்கு கருணாநிதி ஐயா கேட்டபோது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்தது. ஏன்னா நான் போய் ஒரு இடத்துல கேட்டேன், இது யார் கட்டினா, காமராஜ் கட்டினார். அங்கே போய் காமராஜ் இன்ஜினியரான்னு நான் கேட்கல. இவரே வந்து பாலம் தான் கட்டியிருக்காரு. எம்ஜிஆர் ஐயா தான் ரோடு போட்டார், ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும்னு. இவர் பாலம் போட்டார், கொஞ்சம் கமிஷன் பாலத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ எங்கே போனாலும் கலைஞர் ஐயா ஆட்சி காலத்தில் தான் பாலமே கட்டியிருப்பாங்க. இவர் எங்கடா கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனார் அப்படின்னு நான் திரும்ப கேட்டதில்லை. ஆனால் அவர் கேட்டார். இப்போது எங்கே தொடங்குது இந்த பிரச்சனைனா, ரைட்டர் பிரபாகர் ஐயா சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். நவாஸ் கனி அங்கே போகிறாரு, பிரியாணியை வாங்கி சாப்பிட்டாரோ செஞ்சு சாப்பிட்டாரோ, அவர்கிட்ட நாம் என்ன எடுத்து சொன்னோம், ஐயா இஸ்லாத் மத நூலான குரானில் ஒரு வாசகம் இருக்கிறது, துர்நாற்றம் வீசுகின்ற வகையில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. துர்நாற்றம்னா பூண்டு வெங்காயம் எல்லாமே துர்நாற்றம் அப்படின்னும் போது ஆடு மாடு கோழியெல்லாம் வெட்டுற வழக்கம் இல்லைங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எதையோ போய் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி வந்து நிற்குது அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து வர்றது தான் இந்த அத்தனை ப்ராப்ளம். சென்னிமலையிலேயே பாடம் கற்றுக்கல இவங்க, பக்தர்கள் வேற. இங்க வந்து ஆதித்தன் சார் ஒரு பாயிண்ட் சொன்னார், அதாவது தமிழக மக்கள் இதை ஒரு இதா பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப அது அப்படியே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இவங்களுடைய ஆக்ஷன்ஸும் தொடர்ந்து அப்படியே இருக்கா? உண்மையும் அதுதான். இப்போ சார் சொல்லும்போது ஒரு பெரியவர் சொல்றாரு, கண்டிப்பா நல்ல எண்ணத்தோட தான் சொல்லியிருப்பாரு. எச் ராஜாவுக்கு சாபம் அப்படிங்கிறத நல்ல எண்ணத்துல தான் சொல்லியிருப்பாருன்னு நான் விட்டுட்டு போகலாம். ஆனா எனக்கு இவர் இல்லை, பல பேர் தப்பான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறதுனால நான் அதுக்குள்ள புந்து பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு கோவிலுக்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ அல்லது ஏன் ஒரு கோவிலுக்கு வாசல்ல இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு, கோவிலுக்கு எதிர்க்க இறைச்சி கடைகள் இருந்தால் நீக்கிடுவாங்க அப்படிங்கிறாரு. நீக்கிடுவாங்க, என்ன சாப்பிடணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சம்பந்தமே இல்லை. தொப்பூர் வரைக்கும் வண்டிக்கு போயிட்டு திடீர்னு காசியாபாத்துக்கு வண்டி திரும்பிடுச்சு. கோவிலுக்கு பக்கத்தில் இறைச்சி கடை இருக்கக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்லுவேன்னா, நானும் நீங்களும் அசைவம் சாப்பிடுகின்ற ஒருவராக இருந்தாலும் நம்ம வீட்டில் பூஜை அறைக்கு பக்கத்தில் ஆட்டை வெட்ட மாட்டோம், அல்லது பூஜை அறைக்கு பக்கத்தில் உட்காந்து சமைக்க மாட்டோம். ஸோ அசைவம் சாப்பிடுவது தவறுன்னு யார் சொன்னா எனக்கு தெரியல. இவர் என்ன சொல்கிறாரு, கோவிலில் இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளை எல்லாம் நீக்கிடுவாங்க. நீக்கினா என்ன தவறு? என் வீட்டில் அப்படி தான் இருக்குது. நான் அந்த இடத்துல கிருமியோ ரத்தமோ இருந்தால் அல்லது இப்போ பூரானோ வந்ததுன்னா நல்லதுன்னு நான் நினைப்பேனா? தெய்வம் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும்னு நான் நினைப்பேனா மாட்டேனா? அதைத்தானே நான் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக சாப்பாடே நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி தேவையில்லாத விஷயங்கள். நாம் அமைதியாக இருக்கிற ஒரே காரணத்தினால தொலைது விடு, எப்படி 5 வருஷம் ஒரு நாள் இல்லை, தொலைது விடு, இதுக்கப்புறம் 11 வருஷம் வரமாட்டாங்க இப்படின்னு விட்டு தான் இந்த தப்பெல்லாம் நடக்குது. அடிப்படையில் ஒரு சுப்பிரமணிய சாமி ஐயா 99 தேவையில்லாத ஒரு வேலையை செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா இவங்க டெல்லியே பார்த்துருக்க மாட்டாங்க, திமுக பார்த்துருக்காது, மாரணையை தான் பார்த்துருப்பாரு. ஸோ ஒவ்வொன்றும் நாம் பண்ணுற தப்பு தான் இவங்களை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விட்டு நம்மளை அசிங்கப்படுத்துது. அந்த கோவிலில் எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும்ங்கிறது வந்து ஒரு இவருக்கு புரிந்திருக்கிறது, ஒரு இந்துவுக்கு புரிந்திருக்கிறது, அவன் போகிறான். உடனே இந்த இடத்துல இந்து முன்னணியில் அது கொண்டு வரீங்க. ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் வந்து அங்கே என்ன சொன்னார், எங்களுக்கு இங்கே வேலை இல்லை, உள்ளூரில் இருக்கிறவங்களே பார்த்துப்பாங்க. உள்ளூரில் இருக்கிறவங்கன்னா யார்? இஸ்லாம் சகோதரரும் ஹிந்து சகோதரர்களும் பார்த்துப்பாங்க. அப்படி தெளிவாக பேசிட்டு போனதுக்கு பிறகும் இல்லை இங்கே வைத்துக்கொண்டு மத கலவரம் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு புரியல. அயோத்தி மாதிரி மாற்ற நினைக்கிறாங்க அப்படின்ற நான் அயோத்தி மாதிரி மாறும்னு சொன்னேங்க. எச் ராஜா இது அயோத்தி மாதிரி மாறும்னு சொன்னார். நீங்கள் புரிந்துக்கிட்ட விதம் தான் தப்பாக இருக்குது. ராமசாமி மாதிரி நானும் பாஸ் ஆவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பிட்டடிச்ச ராமசாமியை பார்த்துக்கிட்டீங்க. இல்லை, நான் ஒழுங்காக படித்த ராமசாமியை பார்க்குறேன். அயோத்தியில் எப்படி 100, 200, 300 வருடங்கள் காத்திருந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பு பெற்றதுக்கு பிறகு தான் அங்கே ராமர் கோயில் கட்டுவோன்னு உட்கார்ந்தோமே, அப்படித்தான் பண்ணுவோம். அதில் என்ன தப்பு இருக்குது? மோகன் பகவதே ஏற்கனவே சொல்லியிருக்காரு, முடிஞ்சிச்சுங்க, இந்த 2-3 மேட்டரோட போகும், எல்லா மசூதியிலையும் போய் தேட வேண்டாம், அங்கே கண்டிப்பாக கீழே சிவலிங்கம் தான் இருக்கும், அதுக்காக நீங்கள் போய் ஒவ்வொரு இடத்தையும் இது பண்ண வேண்டாம், அந்த மதம் அப்படியே இருக்கட்டும் சொல்லியாச்சே. எல்லாம் தெளிவாக சொன்னாலும் நாங்கள் இதில் வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு மத கலவரம் பண்ணுவோன்னு சொன்னால் பண்ணிட்டு போங்க,
அப்படிங்கிறது தான் நம்மளால சொல்ல. இல்ல அதுதான் தொடர்ச்சியா அவர்கள் ஆட்சியில அமர வைக்குதுன்னு அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அமர வைக்கிற பாவம்ங்கிறது அந்தந்த இடத்துல யாரோ ஒரு புண்ணியமாக வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ தேவையே இல்லாமல் செப்டம்பர் 2023 எடப்பாடி ஐயா கூட்டணியை பிரிச்சுக்கிட்டாரு. 2024 இவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனால் நீக்கிற புண்ணியத்தை தமிழ்நாடு ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கா? ஸோ ஏப்ரல் மாதத்தோட முடிஞ்சு போச்சா, மேக்கு அப்புறம் எல்லாம் நல்லது வந்துடும் நீங்க நம்புறீங்க? இல்லை இல்லை, அப்படி தானே சரித்திரம். இது வரைக்கும் அவங்க வந்து 5 வருடம் ஒரு நாள் உட்கார்ந்ததில்லை. இவர் எப்படி வந்து உட்கார்ந்துட போகிறாருங்கிறத பார்ப்போம். ஒன்றும் வேணாங்க, ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஏதோ காரணம் இருக்கட்டும். 2000 ரூபாய் கோடைக்காக கொடுத்தேன், 4 ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அதனால் 2000 ரூபாய் கொடுத்தேன்னு கூட அவங்க சொல்லட்டும். ஒரு மாதம் திடீர்னு 5 ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அதனால் 2000 கொடுத்தேன்னு கூட சொல்லி தொலைக்கணும், வேணாங்களே. அந்த பணத்தை போய் வேகமாக எடுக்க போகிறாங்க மக்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவசியம் இருக்குது. 60 ஆண்டு காலமாக நீங்கள் அற்புதமாக ஆட்சி செய்து ஒரு 5000 ரூபாய் வங்கியில் வந்தால் அதை ஓடி போய் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நீங்கள் வைத்திருக்கீங்க. 1,30,00,000 பேர் குடும்பங்களை வச்சுருக்கீங்க. அப்படின்னு நான் பார்த்துட்டு சரி நல்லது தானேங்க, நானாக இருந்தாலும் அப்படி தானே எடுப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை இல்லை, மோடி ராத்திரியோட ராத்திரியாக நீதிமன்றத்துக்கு போய் இந்த பணம் வர்றதை தடுத்து அந்த அம்மாவுக்கு அதை கிடைக்காம பண்ணிடுவாங்கன்னு ஒரு பொய்யை சொன்னால், நான் மத்திய பிரதேசத்தில் முதல்ல கொடுத்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் நீங்கள் கொடுத்தீங்க. முதல்ல கொடுத்தது மத்திய பிரதேசம். எல்லாத்துக்குமா பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? இப்படி குதர்க்கமாகவே பேசி கொண்டிருந்தா, திசை திருப்பி கொண்டே இருந்தா எவ்வளோ நாளைக்கு? இதோட முடிஞ்சதில்லை. இதுக்கப்புறம் 26க்கு அப்புறம் 11 வருடம் திமுக எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மாநில கட்சிகள் எல்லாம் 90 மார்க் வாங்கினா தான் பாஸ் ஆக முடியும். 40-50 வச்சுட்டுலாம் பொழப்பு ஓட்ட முடியாது. ஸோ இதோட திமுக முடிஞ்சதுங்கிற நிர்பந்தத்தில் நல்லதில் நம்ம உட்கார போகிறோம். இல்லை, இப்போ சட்ட அமைச்சருக்கு இப்போ நீதிமன்றம் என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்றத சரியா நேர்மையாக இல்லை, இனிமேலாவது அதை புரிந்து கொண்டு இவர்கள் வந்து புரிந்து கொள்வார்களாங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இதற்கப்புறம் வேற யாரும் புதுசாக தப்பு பண்ண வந்துடக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். எளிவாக எடுத்து சொல்கிறார். நான் கொடுத்தேன்னு பார்க்காதீங்க, நான் கொடுத்தேன்னு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து சுவாமிநாதன்னு தெரியும், இஸ்மாயிலாக இருந்தால் ஓகேன்னு தெரியும், ஜேம்ஸாக இருந்தால் பரவாயில்லன்னு தெரியும். கொடுத்தது ஒரு நீதிமன்றம்னு புரிந்துக்கோங்க. இப்போ ஒரு போலீஸை நான் தப்பு பண்ணுறேங்க, என்னை போலீஸ் அடிச்சு போட்டான், நான் உடனே ஏய் நீ இஸ்மாயிலுங்கிறதுனால தானே என்னை அடிச்சிட்ட அப்படின்னு சொன்னால், இல்லை, அவன் ஒரு காவல்துறை அதிகாரிங்கிற அடிப்படையில் தான் என்னை அடித்தான். அது எனக்கு புரியணும்ல, கொஞ்சமாவது படித்தா தானே புரியும். நாம தான் இருமொழியில் படித்தாலாச்சே, ஊற்றி மூடி. அப்போ நீதிமன்றம் அந்த அளவுக்கு வந்து சொல்லுது. நான் கொடுத்தேன்னு தனிநபராக பார்க்காத. இது ஒன்று ஸ்டாலின் ஐயா கொடுத்தா 5000ல கடத்தங்க எடுத்து வழிபடியார் இந்த விமர்சனம்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தால் அதை விமர்சிக்க தானே செய்கிறாங்க. சுவாமிநாதன் ஐயா நாம் விரும்பாதன்னா என்ன, நமக்கு சரியாக தெரியாத எத்தனையோ தீர்ப்புகளை அவர் கொடுத்துருக்காரு. அவருடைய ட்ராக் ரெக்கார்டு நீங்கள் ஒன்று சொல்கிறேன், நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருந்தா நான் பார்ப்பேன். தனிநபர்னு பார்க்குறது என்னுடைய வேலை இல்லை. செந்தில் பாலாஜி ஐயாவுக்கு திடீர்னு ஒரு நீதிபதி வந்து என்ன பண்ணிட்டாங்க, பெயில் கொடுத்துட்டாங்க, ஓகே அப்படின்ட்டாங்க. அவங்க மதத்தை நான் பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 அமர்வு வருதா, அவர் திருப்பி உள்ளே போய் சங்கீதா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தார், அவ்வளோதான் நான் பார்த்தேன். ஸோ ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லுதுங்கிறது தான் எனக்கு முக்கியம், தனிநபர் முக்கியம் இல்லை. ஒரு தமிழக அரசு தான் எனக்கு 5000 ரூபாய் கொடுக்குது, இந்திய அரசு தான் எனக்கு அரிசி கொடுக்குது, அப்படி தான் நான் பார்ப்பேன். மோடி கொடுத்தாருன்னு நான் பேச மாட்டேன். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மா சைக்கிள் திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அப்போ ஜெயலலிதா சைக்கிள் திட்டம்னு அவங்க பேர் வைக்கல, முதலமைச்சர் சைக்கிள் திட்டம்னு கூட அவங்க பேர் வைக்கல, வெறும் சைக்கிள் திட்டம்னு தான் அது வெளில வந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க தப்பு பண்ண ஆரம்பித்தாங்க இவங்க பண்ணதுனால. அதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம்ங்கிறீங்க. அவர் ஏங்க நான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு நான் யோசித்தேன். இல்லை அப்படி இல்லைங்க, அது கலைஞர் பேரில் வர்ற காப்பீட்டு திட்டம்னு அப்புறம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த சில்லற வேலைகள் எல்லாம் திமுக தான் பண்ணும். இதைத்தான் நம்ம தொடர்ந்து எதிர்க்கிறோம். நீதிமன்றம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறதுன்னு சொல்கிறோம். ஒன்றும் வேணாங்க, ஒருத்தர் உட்கார்றாரு, பெரிய நம்ம இந்த எம்எல்ஏவுடைய பையன் திடீர்னு நீதிபதி ஆகிட்டார், செந்தில்குமார்னு நினைக்கிறேன், பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல. அவர் வந்து தாவேக்காவே இல்லைங்க, செந்தில்குமார் தான். செந்தில்குமார் ஐயா. அவர் வந்து தாவேக்காவே அங்கே இல்லை, திட்டுறாரு. உங்களுக்கு அரசியலே தெரியல, என்ன பட்டன் போட மாட்டேங்கிறீங்க, அது என்ன சேவ் பண்ணிக்காமல் வந்திருக்கீங்க, இந்த ரேஞ்சுக்கு போயிடுவாரோன்னு எனக்கு பயமாகி போச்சு. உங்களுக்கு அரசியலே தெரியலைங்கிறார், அதுங்கிறார், இதுங்கிறார். இவ்வளோக்கெல்லாம் ஒரு நீதிபதி பேச மாட்டாங்க. ஸோ எதையுமே சட்டப்பூர்வமாக என்ன சொல்லணுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்கிறது நீதிமன்றம்னு புரிந்து கொள்ளுங்கள். நாளைக்கு ஒரு மசோதா பாஸ் ஆச்சுன்னா சட்டமன்றம் பாஸ் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்பாவு ஐயா கனிமவளம், ராயபுரம், தேவாலயம் அப்படின்லாம் நான் என்னை குழப்பிக்க மாட்டேன். இப்படிங்கிறது தான் நம்ம எடுத்து சொல்கிறோம்.
ஆதித்தன் சார், அதாவது நீதிமன்றங்கள் தொடர்ந்து இந்த அரசருடைய செயல்பாடுகளை பல நேரத்துல கண்டனம் தெரிவிக்கிறத நம்ம பார்த்துட்டே தான் வரோம். நிறைய வழக்குகள்ல இது தொடர்ச்சியா நடக்குது. ஒரு முறை கூட இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் இதையே ஒரு அரசியலாகவே பார்க்கறாங்களா? நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை வைத்து அந்த தீர்ப்பை மதித்து அதை செயல்படுத்துவது தானே ஒரு அரசுடைய வேலையாக, அது யாரா இருந்தாலும் இன்னொரு மனுதாரர் எதிர்த்தரப்பு மனுதாரரோட வேலையாக இருக்க முடியும். அப்ப அதையே மீறும் பொழுது நம்ம அதை எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு நீதிமன்ற உத்தரவுகளை கடைபிடிக்க மாட்டோம்னு சொல்றது. இப்ப இந்த வழக்குல எடுத்துக்கிட்டு சட்ட அமைச்ச வழக்குல வந்து கலெக்டர் சொன்னது ஏற்றுக்கிட்டு வழக்க முடிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா சட்ட அமைச்சர் வந்து அரசியல்வாதி எப்படி மாத்தி சொல்லுவான்னு அவங்களுக்கு தெரியும். இந்த டைம்ல ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு அப்படி இப்படி சொல்லுவாங்க, இது அவங்களுக்கு தெரியும். அதனால கவர்மெண்ட் அபிஷியல் என்ன சொல்றாங்க அதை மட்டும் ஏத்துக்கிட்டு இருக்காரு நீதிமன்றம். ஆனா பல முறை இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்லை, பல வழக்குல டிஜிபி ஆஜர் பண்ண சொல்லுவாங்க, கலெக்டர் ஆஜர் பண்ண சொல்லுவாங்க, பல இடங்கள் நடக்கும். ஆனா அந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இது இப்படி நீதிமன்ற வழக்கே போட்டு நான் டெய்லி நாங்க கோர்ட்டுக்கு போக முடியாது, மற்ற வேலையை பார்க்க முடியாது அப்படின்னு பல மற்ற வழக்குகள்ல சொல்றேன். இது ஒரு முக்கியமான வழக்கு, இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை முக்கியமான வழக்கு. மற்ற வழக்குல அப்படி சொல்றாங்க, இதுக்கே நாங்க போயிட்டு இருந்தோம்னா நாங்க வேற எங்க போக முடியும். உடனே அவங்களுக்கு அதுக்கு வழிமுறை இருக்கு, உடனே வாய்தா கேட்கறாங்க, இல்லாட்டா எங்களை விடுவிக்க சொல்லி பெட்டிஷனை போடுறாங்க. நீதிமன்றம் வந்து நம்ம நாட்டு நீதிமன்றங்கள்ல வந்து எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் உச்ச நீதிமன்றம் மறுசீராய்வு சீராய்வு மறுசீராய்வு எல்லா வழியும் இருக்குது நம்ம நீதிமன்றங்கள்ல. ஒரே டக்குன்னு முடிக்கிற மாதிரி அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஜனநாயகம் நமக்கு இடம் கொடுத்துருக்கு. அதைத்தான் இவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க, ஒரு தப்பிக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு சாதகமா வர்ற வரைக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒண்ணுதான். அதனால இந்த பிரச்சனை பொறுத்தவரையில நம்ம பொலிட்டிக்கலா பார்த்தா ரகுபதி அவங்க எல்லாருமே இதை எதிர்த்து சொல்றாங்கன்னா, அதுக்காக போராடின இந்து முன்னணி வந்து அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போன உடனே விட்டுறக்கூடாது. மக்கள் போராட்டத்தை அவங்க தொடர்ந்து அவங்க பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கணும். இப்போ அயோத்தி சொன்னாரு, அயோத்தியில எப்படி போராடினாங்க, இந்தியா ஃபுல்லா எப்படி தொடர்ச்சியான போராட்டம். ஒரு தெலுங்கானா மாநிலம் வேணும்னா கிடைக்க வரைக்கும் போராடினாங்க அந்த மாநில மக்கள். அந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்து எதிர்கட்சிகளுடைய இந்த பிரச்சனையை எடுத்து கையால், இப்போ வாச்சாத்தியை எடுத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி கடைசி வரைக்கும் போது தண்டனை வாங்கி கொடுத்தப்பறம் தான் விட்டாங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனையை கையில் எடுத்த இந்து மொழியும் மற்றவங்க அந்த அமைப்புகளும் தொடர்ந்து வந்து போராட்டத்துல இருக்கணும். அப்படிதான் மக்கள் ஆறு தன்னால கிடைக்கும். நீதிபதியே சொல்லியிருக்காரு, இதை நான் முடிச்சு வச்சுட்டேன்னு நினைக்காதீங்க, தேவைப்பட்டா நான் திரும்பி எடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீதிபதி வந்து சட்டத்தின் அடிப்படையில் சொல்றாரு. அவரை வந்து நம்ம ஒரு அரசியல் கட்சி பார்ட்டியா நம்ம பார்க்க கூடாது. அவரு சட்ட அடிப்படை சொல்றாரு நம்ம நினைச்சுக்கணும் இல்லையா. அவர் சொன்ன உடனே நம்ம இந்து மொழிக்காரங்கள மீறி நமக்கு சப்போர்ட்டா இருக்கானுங்க நினைக்க கூடாது. ஏன்னா அவர் சட்டத்தை அடிப்படையில் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாலிட்டிஷியன் கவர்மெண்ட்ல சிறப்புகளும் சரி முடிச்சாரு, எப்படியோ நம்ம ஒரு வழியா கதையை முடிச்சு தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னு அவங்களும் நினைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு வந்து இதை வந்து அரசியல் பிரச்சனை எடுத்த அந்த அமைப்புகள் வந்து தொடர்ந்து வந்து அது வந்து களத்துல வந்து அந்த பிரச்சனை போராடணும். பல நேரங்கள்ல அதாவது வேற ஏதாவது தீர்ப்புகள்லாம் வரும்பொழுது வந்து வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கிறது, சில பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம அமைச்சர்கள் எல்லாம் கேட்டாங்கன்னா, கேள்வி கேட்டாங்கன்னா உடனே சொல்லுவாங்க நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அங்க வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம், நம்ம அடுத்து மேல்முறையீடு செய்வோம், அதுக்கப்புறமா பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வழக்குல மட்டும் ரொம்ப தீவிரமாக ஒரு ஆர்வம் காட்டி இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். அதான் நான் சொன்னேன், இது வந்து ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். அதாவது இந்துக்கள் சார்பா போராடுறாங்க, அந்த ஓட்டு 100% போராடுறவங்களுக்கு கிடைக்குதா தமிழ்நாட்டுல? கிடையாது. அதே இது ஆளுங்கட்சி சார்பா யாருக்கு போராடுறாங்க அவங்களுக்கு அந்த 90% கிடைக்குது. இதுதான் பாலிட்டிக்ஸ், அரசியல் தான். அப்ப இந்த அமைப்புகள் வந்து ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தா கூட, நீங்க நம்ம சார் சொன்னாரு, நம்ம ஆளுங்கட்சி எடப்பாடி ஆட்சிக்கு பிறகு அந்த போன எலெக்ஷன் பார்லிமெண்ட்ல பாருங்க தனியா இருந்தாங்க, முடிஞ்சாங்க. இப்போ கூட கூட்டணி போட்டு இன்னும் முழுமையா வரல கூட்டணி. அப்படி ஒரு எதிர்கட்சி கூட்டணி வந்து முழுமையா வரல. ஏன்னா இடையிடையே அவளுக்குள்ள புல வந்துருது. இப்போ இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு தமிழ்நாட்டுல. இருந்தா கூட இந்த இந்தி பிரச்சனை வரும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்காங்களா இல்லையா? அப்ப அதே இது அந்த இந்து அமைப்புகள்ல அவங்க சப்போர்ட் உள்ள அந்த மாதிரி ஒற்றுமையை திரட்ட முடியல. அதுக்கு எப்படி வேலை செய்ய போறாங்கன்னு எப்படி பண்ண போறாங்க? ஏன்னா வெறும் இந்த பிஜேபிக்காரங்க அந்த ஆதாயத்தை இதனால கிடைக்கிற பலனை பெற்றா கூட இந்து மொழிக்காரங்க போராடுறாங்க, அந்த அமைப்பு போராடுது, எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சில பிஜேபி மட்டும் இல்லை, ஒரு சிலர் அப்படி பண்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து சரி நமக்காக அவங்களா போராடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளிப்படை யாரும் வர்றதில்லை. அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அப்படி நீடிச்சுக்கிட்டே போகுது. மற்றபடி இப்போ அயோத்தியில முடிஞ்சு போச்சு,
அவரு சார் சொன்ன நீதிபதி மோகன் பகவத்தே அடுத்த பிரச்சனைலாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது அந்த அயோத்திக்கு பிறகு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க, பொலிட்டிக்கலாகவும் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் 15 வருஷமா தொடர்ந்து அசைக்க முடியாதபடி அந்த ஒரு ஆட்சியை கொண்டு வந்தாச்சு. அடுத்த எலெக்ஷன் கூட அசைக்க முடியாத நம்பிக்கை இப்பவே விதைச்சிருக்காங்க மோடி தலைமையில. அந்த மாதிரி ஒரு துணிச்சலான அரசியலை இந்த இந்திய இயக்கங்களோ எதிர்கட்சிகளோ எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் நீண்ட காலம் பிடிக்கும். அதுக்கு இடையிடையே மாறிடுறாங்க, அதான் பிரச்சனை. சரி ரவி சார், உங்களோட இறுதி கெட்ட பார்வை கொஞ்சம் இல்லை, சொல்லுங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னதான் போராடினோம், அவ்வளோ உயிர் கொடுத்தோம், கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாலும் அன்னைக்கு அவங்க அதை கொண்டு போய் ஏற்ற விடாமல் பண்ணதோடு அவங்க சாதிச்சிட்டாங்க. நாளைக்கு திமுகவில் என்ன எழுதுவாங்கன்னு நான் சொல்கிறேன். எப்படி நீட்டு நாங்கள் இருக்கிற வரைக்கும் வந்ததா, கையெழுத்து போட்டதே இவங்க தான், ஆனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் வந்ததான்னு இன்னி வரைக்கும் பேசுகிறாங்களோ, எப்படி அதே மாதிரியே ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் இருக்கிற வரைக்கும் தடுத்தோமா, அதுக்கப்புறம் தானே அது தடுக்கப்பட்டதுன்னு பேசுகிறாங்களோ, அந்த மாதிரி நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த அனுமதிக்கலை. இந்த மாதிரி சில்லறத்தனமாக தனக்குத்தானே சொரிஞ்சுக்கிட்டு கிளுகிழுப்பு ஊட்டிக்கூடிய பொசிஷன் திமுகவுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த போராட்டம்ங்கிறது நீங்கள் என்னதான் சாதிச்சாலும் இப்போ அதிமுக அரசில் தான் அது நடக்க போகுது. அடுத்த வருடம் இதே இடத்துல நீங்கள் தீபத்தை நீங்கள் நினைக்கிற இடத்துல தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிற வரைக்கும். ஸோ இதைத்தான் நாம் கூர்ந்து கவனிக்கணும். அவனுக்கு அந்த சின்ன மார்க்கு கூட அவன்கிட்ட கொடுக்காமல் இருக்கிறதுக்கான வேலையை தான் பண்ணணும். ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒப்பிட்டு சொல்லலை. திருடனுக்கு எப்படியெல்லாம் திருடணும்னு தெரியும். பாதுகாக்கிறவன் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும், இல்லைன்னா போலீஸ்க்காவது போகணும். அதைத்தான் நம்ம பண்ணியிருக்கோம், நீதிமன்றத்துக்கிட்ட போயிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. சார் ஆதித்தன் சார், உங்களோடது இறுதி கட்ட பார்வை சொல்லிடுங்க. இல்லை, இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில சட்டமைச்சருக்கு தெரிவித்த கருத்தினுடைய அந்த கருத்து தவிர்க்கப்பட வேண்டியதுன்னா அவரு சொல்லியிருக்க கூடாது, அமைச்சராக இருந்துகிட்டு, அவ்வளவுதான். மற்றபடி நீதிமன்றம் அவங்க சட்ட அடிப்படையில் முடிவெடுத்திருக்காங்க. கலெக்டர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு ஒழுங்கா இதை முடிச்சு வச்சிருக்காங்க. அதனால அமைச்சர் தவிர்த்திருக்கணும் அந்த கருத்து. இருவருக்குமே மிக்க நன்றி.